ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி வந்து சிறுகீரை பருப்பு போட்டு கடைசியில் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு கட்டு சிறுகீரை வாங்கியிருக்கிறேன். இப்போ அந்த வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். சிறுகீரை வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். மற்ற கீரை க்ளீன் பண்ணுறதோட இது ரொம்ப சுலபமாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். தண்டு வந்து எந்த இடத்துல எல்ஸாக இருக்குதோ அந்த இடத்துல வந்து ரெண்டாக உடச்சிட்டாக்கா வந்து நம்ம அப்படியே வந்து சமைச்சிடலாம். கீழே இருக்கிற இலையை மட்டும் நம்ம பிச்சு எடுத்துடலாம். பழுத்து இருக்கிற இலையை வந்து பிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி இலையை மட்டும் பிச்சு எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்படி உடச்சாக்கா ரெண்டாக வந்துடும். இப்போ இதே மாதிரி எல்லா கீரையும் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். கீரை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாயிடுச்சு. இப்போ வந்து இது ஒரு பெரிய பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றி ஒரு 3-4 டைம் வந்து நல்லா அலசி எடுக்கணும். அப்போ தான் வந்து அதில் இருக்கிற மண்ணெல்லாம் வந்து அடியில் போயிடும். நம்ம எவ்வளோ டைம் அலசிடுமோ அவ்வளோ டைம் வந்து மண்ணெல்லாம் அடியில் போய் தங்கிடும். இப்போ ஒரு குக்கரில் வந்து துவரம் பருப்பும் பூண்டை எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி, உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக எண்ணெயும் சேர்த்துருக்குறேன். இப்போ நல்லா இது கொதிக்கிட்டோம். நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டே வந்து கீரையை வந்து சேர்த்துக்கூடாது. பருப்பு நல்லா வெந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து நம்ம அலசி வச்சுக்கிற கீரையை சேர்த்துக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கிற கலர் வந்து சேஞ்ச் ஆகாது, அப்படியே வந்து நல்லாயிருக்கும். எல்லா கீரையும் சேர்த்துடலாம். கீரை சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை, சீக்கிரமாக வெந்துடும். பாருங்கள், கீரை பருப்பு நல்லா வெந்துட்டுக்குது. இப்போ இப்படியே வந்து கடைய முடியாது, கீரை வந்து சரியாக கிடையாது. ஸோ அதனால் வந்து ஒரு சட்டியில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிக்கலாம். நம்ம சட்டியில் கடையும் போது நல்லா சுலபமாக கடைஞ்சிடலாம். இப்போ பருப்பு கீரை வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஒன்றும் சேர்க்குறதில்ல, அந்த தண்ணியை தான் நம்ம சேர்த்துருக்குறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, கீரை வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போயே சாப்பிடும் போல் இருக்குது. சுட சாதத்தில் சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது தாளிக்கணும். தாளிக்கிறதுக்கோசரம் ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து கோல்டன் கலர் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம தாளிப்பு வடகம் சேர்த்தாக்கா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சிறுகீரை பருப்பு கடைசல் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புது புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய்.